இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸோடைய தயாரிப்புல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றம், அது பிறகு விஷ்ணு விஷால், விக்ராந்த், நிரோஷா, அப்புறம் லிவிங்ஸ்டன், செந்தில், தம்பிராமையா அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்க லால் சலாம் படம் திரையாயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தை பார்க்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே நம்ம சின்ன வயசுலாம் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அந்த ஸ்கூல் ஆனுவல் டேலாம் நடக்கும்ல, அந்த ஆனுவல் டேலாம் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு குட்டி ஸ்கிட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுலலாம் பாத்தீங்கன்னா மத நல்லிணக்கத்துக்கு ஒட்டி கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பையன் இருப்பான், ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவி கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. 3 பேரும் அடிச்சுப்பாங்க. அப்புறம் யாராவது சமாதானம் கொடுத்து சொன்னதுக்கு அப்புறமா 3 பேரும் சேர்ந்து தேசிய கொடி மாதிரி இருக்கும், இந்தியாங்கிறது ஒரு நாடு, இந்த மத வேற்றுமை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்பெல்லாம் அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் போக போக யோசிச்சு பார்த்தா என்னடா கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாடு இருக்க நிலைமைக்கு அது ரொம்ப தேவையான கருத்தா இப்ப இருக்குல்ல. சோ அப்ப நம்ம ஆனுவல் டேல பார்த்த ஒரு குட்டி ஸ்கிட்ட பெருசாக்கி அதுல ஒரு நல்ல ஒரு கதை களத்தை கொடுத்து 1993 காலகட்டத்தில், அதுவும் 92 ஒரு பெரிய விஷயம் நடந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய கதை. அதுல இன்னைக்கு டேட்ல மத நல்லிணக்கத்தை பேசுற அதே சமயத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராமாவா தான் வந்திருக்கு லால் சலாம். நிஜமா ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நான் எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப பிடிக்கும், அவரோட திரைப்படங்களை ரசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்த போதே என்னடா அது, அந்த தலையில தொப்பி ஏதோ வெட்டி ஒட்டின மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு பிறகு டீசர் ட்ரெய்லர் வரும்போது ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஆனா படத்தை பார்க்கும் பொழுது நிஜமாவே ஒரு நல்ல ஒர்க் அப்படின்னு தோணிருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த கதையை பிரமைஸ் செட் பண்றாங்க. ஒரு கிராமத்துல ஒரு மத கலவரம் நடக்குது. அதனால எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னா விஷ்ணு விஷால் தான் அப்படிங்கிறாங்க. விஷ்ணு விஷால் திரு அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்றாரு. அதுல சம்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் தான் விக்ராந்த் பண்ணக்கூடிய கேரக்டர். அந்த கேரக்டர் அடிபட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்குது படம். அங்க இருந்து டிராவல் ஆகி ஒரு அரசியல் கட்சி, அப்புறம் இந்த சமூக விரோதிகள்லாம் எந்த அளவுக்கு மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருந்தா அவங்களுக்கு நல்லது, ஓட்டு அரசியலுக்கு நல்லதா இருக்கட்டும், இல்ல பணம் கிடைக்கிறது நல்லதா இருக்கட்டும் அப்படின்னு பல விஷயங்களை முடிவு பண்ணி வேணும்னே பண்றாங்க அப்படிங்கறத ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பாசமான அப்பா ஒருத்தர் மும்பைல பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு, மொய்தீன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த கதையில எப்படி இன்வால்வ் ஆகிறாரு, ஒரு பாசமான ஒரு அப்பா ஒருத்தர் மும்பைல இருக்காரு, மொய்தீன் பாய், அவர் எப்படி இந்த கதையில இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னு இன்னொரு கதை வேற ஓடிட்டு இருக்கு. சோ இது எல்லாத்துக்கும் நடுவுல இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு மத கலவரம் மும்பைல வேற வெடிக்குது. 1993 அதே நாள் முதலாம் ஆண்டு ஒரு நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுக்கு நடுவில் ஊர்ல ஒரு தேர் திருவிழா இருக்கு. தேர் திருவிழாவுக்கு அப்போ என்ன பிரச்சனைகள் வருது, இதுல 2 ஊருக்கு இடையில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான கதை தான். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிராவல் ஆகி போற எந்த இடத்துலயும் சலிப்பு தட்டல, பெருசா போர் அடிக்கல. அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப் போர்ஷன், கடைசி ஒரு 40-45 நிமிஷம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா போறதோட சேர்த்து டச்சிங்காகவும் இருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் நம்ம பல தடவை பார்த்தாலும், ரோஜா படத்துல, பம்பாய் படத்தை கிளைமேக்ஸ் சீன்ல பார்த்த மாதிரி இதுலயும் ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இதுல முதல்ல சொல்லணும் அப்படின்னா சிறப்பு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்ங்கிற கேரக்டர் தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாலும் கூட இந்த படத்துல ஒரு ஃபுல்லாவே ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் வராரு. அதுக்கு பிறகு ஃபுல்லாவே ஒரு டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு சீன்ல அவருடைய கேரக்டர் போயிட போற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஈஸிலி 3/4 மணி நேரம் to 50 நிமிஷம் அவருடைய பிரசன்ஸ் இருக்கு. ஸோ இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம்னு சொல்லலாம். ஆனா முழுக்க அவர் படம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஆனா நல்ல எமோஷனலான சீக்வன்சஸ்ல தன்னுடைய மகன் மேல இருக்க பாசமாகட்டும், இல்ல முக்கியமான விஷயங்களை சில பேர் சொன்னாதான் எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். அதுவும் இந்த மத வேற்றுமைகள் அதிகமா இருக்க நேரத்துல மத ஒற்றுமைகள் பத்தியும், எந்த அளவுக்கு ஒரு இறைவன் தான், நம்ம எல்லாருமே அதுக்கே மிச்சம் எல்லாமே மனுஷன் படிச்ச கடவுள் தான் அப்படிங்கறத சொல்லி நமக்கு எல்லாரும் ஒருத்தருக்கு இருக்கிறதுல என்ன தப்பு, நம்மளை பிரிக்க சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்றதாகட்டும். இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்ற ஒரு வசனத்தை பத்தி ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் பேசுறதாகட்டும், நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. பிளஸ் அவருக்கு எமோஷனலா நடிக்க வேண்டிய சீக்வன்சஸும் நிறைய இருந்துச்சு. மொய்தீன் பாய் கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுத்து அதே சமயத்துல இந்த படத்தை எலிவேட் பண்ற முக்கியமான ஆளா அவர் இருக்காரு. விஷ்ணு விஷால் அவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல நடிகர். அவர் ஆரம்பத்துல இருந்து அப்படியே அவரோட கிராஃப் பாத்தீங்கன்னா சூப்பரா அவருடைய கிராஃப் மாறிட்டே வருது. நல்ல டேரக்டர் செலக்ட் பண்ணி நல்ல ஒரு கதைகள்லாம் எடுத்து நடிப்பாரு. அவருக்கு இந்த படம் பிக்கஸ்ட் ஓப்பனிங்கா இருக்கும். அண்ட் படம் ஃபுல்லாவே அந்த கேரக்டர் திருவுங்கிற கேரக்டருக்கு நல்ல ஒரு எமோஷன்ஸ்லாம் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு லவ் இன்ட்ரெஸ்டா அனந்திகா வராங்க. அனந்திகாவுக்கு பெருசா ரோல் இல்லை, ஆனா அவங்க வரது அழகா வந்தாங்க, இப்ப இருக்காங்க. சின்ன ஒரு டூயட் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. விக்ராந்த் அவர்களுக்கு இந்த படத்தை பெருசா ஃபுல் லென்த் வர மாதிரி வேலை இல்லாட்டி கூட
வர காட்சிகள், ஒரு இடத்துல கோவப்படுற காட்சி, அப்புறம் வந்து அவருக்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும்போது அவர் பண்ற அதுக்கு ரியாக்ட் பண்ற விதம் எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவருக்கு முடிஞ்ச ஜஸ்டிஸை நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிரோஷா, ஜீவிதா 2 பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஜீவிதா மேம் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஜீவிதா ராஜசேகர் அவர்கள் நடிக்க வந்திருக்காங்க. திருவுடைய அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிரோஷா வந்து பாத்தீங்கன்னா மொய்தீன் பாயோட மனைவியா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது நடுவில் கொஞ்சம் சீக்வன்ஸ்ல வர லிவிங்ஸ்டன் ஆகட்டும், தம்பி ராமையா அண்ட் செந்தில், இவங்களும் செந்திலுக்கு ஒரு எமோஷனான ஒரு மொமெண்ட் இருக்கும், அதையும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க எல்லாம் ஸ்கிரீன்ல அதே சமயத்தில் ஒரு பெரிய பிரசன்ஸோட பாக்குறதும் நல்லா இருந்துச்சு. இதுல இப்ப கதையில வந்து இப்போ ஒரு இந்த படத்துல எதுவும் குறைகளே இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, எடிட்டிங் அண்ட் ஒரு லைட்டா அந்த கலர் கிரேடிங், அதை பார்க்குற விதத்துல வந்து கொஞ்சம் லைட்டா நமக்கு ஒரு மாதிரி பார்க்கும்பொழுது அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பெருசா ஒட்டாத மாதிரி, ஒருவேளை அந்த 93 காலகட்டத்துங்கிறதா கலர் வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல, அவ்வளோ அப்பீலிங்கா இல்லை அப்படிங்கிறதும் உண்மை. அண்ட் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு முன்னாடிலாம் வந்து சொல்லப்பட்டு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாலும் கூட இந்த படத்துல கிரிக்கெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. கிரிக்கெட் படம் அப்படின்னா அந்த படத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெச்சூரிட்டி வேணும் இந்த கதையை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான கதை. ப்ளஸ் ஏன்னா வந்து இந்த சமயத்தை சின்னதாக ஒரு இந்த பக்கம் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் பிசுறு தட்டுச்சு அப்படின்னா வந்து மாற்றி ஒரு சின்னதாக வந்து ஒரு படத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருந்ததுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தையே பேன் பண்ணலாம் வைக்கிற சமயத்தில் அந்த மாதிரி ஒரு இந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி விஷயத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்க்ரீன் பே நல்லாவே வந்து சரி கரெக்டான ரூட்டில் வந்து படத்தை கொண்டு போகுது. அதுவும் எண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முடிக்கிற விதம் எல்லாருக்கும் நெகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி முடியுது. ஆனால் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய இடங்கள்ல அந்த காட்சிகள்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை சீக்வன்ஸை கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல தோணுச்சு. படத்துடைய ஓவரால் லென்த்தே இன்னும் கொஞ்சோண்டு கம்மியாச்சு அப்படின்னா வந்து இன்னமும் வந்து ஹார்ட் ஹிட்டிங்காக படத்தை வந்து இன்னமும் வந்து ஒரு நல்லா எலவேட் பண்ணி எல்லாத்துக்கும் பிடிக்க வைக்கும் இந்த படங்கிறது உண்மை. ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில வந்து பாத்தீங்கன்னா அன்பாலனை பாடல் அது வந்து 2 இடத்துல வரும், 2 இடத்துலயுமே வந்து மனசை உருக்குற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டூயட் சாங் பெருசா பதியாட்டியும் அந்த திருவிழா காட்சிகளை காட்சி அமைக்கப்பட்ட விதம், அந்த சந்தனக்கூடு காட்சி அமைப்பு, அந்த திருவிழா விஷயம் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த பாட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பின்னணி இசையில அங்கங்க நல்லா இருந்தாலும் கூட சில இடங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற தோணலும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலாக இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல வாட்ச். இது படம் வந்து சின்ன தொய்வுகள் இருக்கும், ஒரு இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணினாலும் கூட ஓவராலாக ஒரு நல்ல படம். எந்த இடத்துலையும் வந்து பெருசாக போர் அடிக்காம அதே சமயத்தில் வந்து ஒரு நல்ல கருத்தை தெரிவிக்கிறது. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு ஒரு இந்த 15 நிமிஷம் தான் வருவார் தலைவர், 20 நிமிஷம் தான் வருவார் அப்படின்னா இல்லாமல் ஒரு அவர் ஃபுல்லத்துக்கும் டிராவல் ஆகுறாரு. அவருடைய பிரசன்ஸ் அவர் இல்லாட்டி கூட அவர் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டே இருக்காங்க. ப்ளஸ் அவர் இருக்க காட்சிகள் 2 ஃபைட் சீக்வன்ஸ் வேறு இருக்கு, எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் அவருடைய வசனங்கள் செமையாக வந்து அமைஞ்சிருக்கு, நல்ல வசனங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ ஓவராலாக லால் சலாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ரிவ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். பார்க்கல அப்படின்னா வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் இடம் பொருளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.